Hello guys, welcome back to our channel Study Corner. இன்னைக்கான வீடியோல வந்துட்டு நம்பர் பேஸ்ட் அனாலஜி பேலன்ஸ் சம்ஸ் இருந்துச்சு. போன பார்ட்ல வந்துட்டு நம்பர் பேஸ்ட் அனாலஜி ஒரு 12 சம்ஸ் கிட்ட பார்த்தோம். இந்த இதில் வந்துட்டு கண்டினியூஷன் தான் பண்ண போகிறோம். நம்பர் பேஸ்ட் அனாலஜி இது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு லெட்டர் பேஸ்டு, அதுக்கப்புறம் மிரர் பேஸ்டு, அடுத்து வேர்ட் பேஸ்டு, இந்த மாதிரி இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாமே வந்துட்டு உங்களாலே போட முடிகிற சம்ஸ் தான். ஸோ ஒரு சம் பார்த்துட்டு அடுத்தடுத்து நீங்களே வந்துட்டு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். நீங்கள் ஈஸியாகவே இந்த சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நல்லா தெரியும் எனக்கு அனாலிக்கி அப்படின்றவங்க இதை வந்து ஒரு எக்ஸசைஸ்க்கு வச்சுக்கோங்க. இல்லை நான் புதுசு அப்படின்ற பிகினருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களே வந்துட்டு இவ்வளோ தான் அனாலிக்கி அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுடலாம் இந்த வீடியோ எண்டில். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனாலஜியில் போன பாட்டோட கண்டினியூஷன் தான் இது. 4:23:5:5 என்ன வரும் இதான் இங்கே வந்துட்டு கொஸ்டின். இது வந்துட்டு ஃபேக்டோரியல் மெத்தட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போனதில் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் பார்த்து இதில் வந்துட்டு ஃபேக்டோரியல் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் இது அந்த மாதிரி ப்ரைம் நம்பர் இது அந்த மாதிரி இதை இந்த இதில் பார்ப்போம். ஸோ ஃபேக்டோரியல் இது யூஸ் பண்ணி தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. 1 × 2 × 3 × 4 ஃபேக்டோரியல்னால் இப்படி தானே 1 2 2 3 6 6 4 24 தான் வருது. ஆனால் இங்கே 23 கொடுத்துருக்காங்களா, இது கூட -1 பண்ணியிருக்காங்க. அப்போ 23 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதே மெத்தடை இங்கேயும் போடலாம். இது வந்துட்டு 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 4 வரைக்கும் கொடுத்தனால நமக்கு 23 வந்துச்சு. இது 5 வரைக்கும்னால 5 வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணும். 3 × 4 × 5 4 வரைக்கும் நமக்கு 24 வருதா. 24 × 5 வந்துட்டு நமக்கு 120 வந்துட்டு ஆன்சராக வரும். 120 -1 பண்ணும்போது நமக்கு 1119 வந்துட்டு வரும். ஸோ ஆன்சர் 1119, ஆன்சர் ஆப்ஷன் பி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேக்டோரியல் இதுனா நம்ம 1 × 2 × 3 × 4ன்னு பண்ணுவோம். அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே எவ்வளோ நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ நம்பருக்கு பண்ணுங்க. 5 வரைக்கும் கொடுத்தனால 5 வரைக்கும், இங்கே 6 கொடுத்துருந்தா 6 வரைக்கும் நம்ம போட்டிருக்கணும். 5 வரைக்கும் போனதுலேயே பார்த்தோமா, 5 வரைக்கும் போனதில் பார்க்கும்போது 120 வந்துடுச்சு. 4 × 5 1 2 2 2 3 6 6 4 24 24 × 5 வந்துட்டு 120 நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே 16 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 120-ஐ 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 1 2 2 6 2 12 0, அப்போ 60 வந்திருக்கு. அதே மாதிரியே தான் நம்ம இந்த 4 வரைக்கும் போட போகிறோம். 1 2 3 4 அப்போ 1 2 2 2 3 6 6 4 24. அதே மாதிரி இங்கே டிவைட் பண்ணோம். அப்படியே 24ன்னு போடக்கூடாது. ஸோ 24 / 2ஆல் தான் டிவைட் பண்ணுவோம். 1 2 2 1 2 2 2 2 4 ஸோ 12. ஆன்சர் ஆப்ஷன் சி 12. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போனதில் நம்ம மைனஸ் பண்ணோம், இந்த இதில் நம்ம டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சம் 17:361:23 என்ன இந்த இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இது வந்துட்டு ப்ரைம் நம்பரு. 17ம் ப்ரைம் நம்பர் தான், 23யும் ப்ரைம் நம்பர் தான். இப்போது 17ஓட இது 361 கொடுத்துருக்காங்க. 17 ப்ரைம் நம்பரா, 17க்கு அப்புறம் 19 ப்ரைம் நம்பரா, இந்த 19ஓட ஸ்கொயரை தான் வந்துட்டு 361 அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரைம் நம்பர்னால 17ஓட ஸ்கொயர் போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். இல்லை, அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் 17க்கு அப்புறம் 19 தான் வந்துட்டு ப்ரைம் நம்பர். அந்த 19ஓட ஸ்கொயரை தான் இங்கே 361 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதே மாதிரியே தான் 23க்கு அடுத்து 29ஓடது 29ஓட கியூப் ஸ்கொயர் வந்துட்டு 841. ஸோ ஸ்கொயர் வேல்யூவை தான் இங்கே போட்டிருக்காங்க. 23க்கு அடுத்து 29 17க்கு அப்புறம் 19. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்துட்டு வந்திருக்குன்னு. ஒன்று 17 கொடுத்துருக்கிறதோட கியூப் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். கொடுக்கலன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ப்ரைம் நம்பரை எடுத்து அதை செக் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துட்டு ஈஸியாக வந்துருச்சு. ஸோ 841 ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. இந்த சம் பாருங்க 2 / 5 11 / 17. அப்போ 23 / 31க்கு எது ஈக்குவலாக வரும் அப்படின்றத இங்கே கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ இந்த சம் பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு அனாலஜியில் நார்மல் நம்பராக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது மட்டும் வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியானது தான். எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைம் நம்பர் பேஸ் பண்ணி தான் இதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 2 / 5 இது எப்படி வந்துச்சுன்னா 2க்கு அப்புறம் என்ன ப்ரைம் நம்பர் இருக்குது 3, 3க்கு அப்புறம் 5 இருக்கா, இந்த 3ஐ கேன்சல் பண்ணிட்டு 2க்கு அப்புறம் 5 வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் 11 / 17லையும் 11 அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற நம்பர் வந்துட்டு 13 வரும். 13க்கு அப்புறம் 15 சேம் இதே இந்த இதை கேன்சல் பண்ணிட்டு 11ஐயும் 15ஐயும் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் 23 / 31லையும் 23 அதுக்கப்புறம் வந்துட்டு 29 வருமா ப்ரைம் நம்பர். ஆனால் அதுக்கப்புறம் தான் 31 வரும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதையும் 23 31 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுவோம். அடுத்தது 33 வராது. ஏன்னா இது வந்துட்டு 3ஆல் கேன்சல் பண்ண முடியும். ப்ரைம் நம்பர்னாலே 1ஆல் மட்டும் தான் கேன்சல், 1ஆலே தன்னாலே வகுப்படுறது தான் நம்ம வந்துட்டு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் அது 33 வராது. 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறதுனால இது வராது. நம்ம இந்த 2 ஆப்ஷனை மட்டும் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சி எடுத்து செக் பண்ணுவோம். 41 / 47. 41ன்றப்போ 41 ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர், அதுக்கப்புறம் 43 வரும், ஆனால் அதுக்கப்புறம் 47 வரும். ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. இந்த 43ஐ கேன்சல் பண்ணிட்டு 41 47 இது கரெக்டாக தான் வந்திருக்கு. எதுக்கும் நம்ம டியும் செக் பண்ணுவோம். 37 / 41
இதில் நமக்கு பார்க்கும்போதே 37க்கு அடுத்து வர ப்ரைம் நம்பரே 41 தான். அண்ட் அதுக்கப்புறம் தான் 43 வரும். ஓகேவா, புரியுதா? அதனால இங்கே வந்து கேன்சல் ஆகிருக்கணும். இங்கே ஒரு நம்பர் வந்து வந்திருக்கணும். இது தப்பாக வந்திருக்கு. நடுவில் இருக்கிற நம்பர் இங்கே 3 சரி 13 சரி இதை கேன்சல் பண்ணோமா, இந்த மாதிரி இது கேன்சல் ஆகிருக்கணும். ஆனால் அவங்க ஆப்ஷனில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான், 41 டிவைடட் பை 47. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6:43:8க்கு அப்போ என்ன வரும்? 6க்கு 43னா 8க்கு என்ன வரும்? இதுதான் வந்துட்டு இங்கே கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுல இருந்து வந்துட்டு அரித்மெட்டிக் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அரித்மெட்டிக்னா தெரியும்ல, நமக்கு வந்துட்டு ப்ளஸ்ஸா மைனஸா டிவைடா அந்த மாதிரி வந்துட்டு அரித்மெட்டிக் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த போர்ட் மார்க்ஸ் ரூல்ஸ் நமக்கு தெரியும்ல, போர்ட் மார்க்ஸ் ரூல்ஸ். ஸோ போர்ட் மார்க்ஸ் ரூல்ஸ் இதில் வந்துட்டு இந்த பிஏ ஓவே நம்ம எடுத்துட்டு இந்த டில இருந்து நம்ம எடுத்துக்கலாம். டிவைடு எப்படி செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு டிவைட் ஆயிருக்கா ஆயிருக்கா, அதுக்கப்புறம் ஆடா சப்ராக்ஷனா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சம் கிளியர் பண்ணுவோம். இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். 6:43 அப்போ 8 என்ன? இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். மல்டிபிளான்னு பார்க்கணும். மல்டிபிள் வந்திருக்காது. 6 × 6 அப்போ 6 ஸ்கொயர் தான். அதனால நம்ம 6 ஸ்கொயர்னே எடுத்துப்போம். 6 ஸ்கொயரோடது 36 கிட்ட வருது. இது கூட எதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 7 வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 36 + 7 வந்துட்டு 43 வந்துடுது. 7 ஏன் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 6க்கு அடுத்த நம்பர், அதனால 7 ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 8 ஸ்கொயர் 64, 8 × 64. இது கூட 9 ஆட் பண்ணும். ஏன்னா 6க்கு அடுத்த நம்பர் 7, அதே மாதிரி 8க்கு அடுத்த நம்பர் தான் 9. ஸோ 9 ஆட் பண்ணுறோம். ஆன்சர் 73 வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 73. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிபிளான்னு பார்க்கணும். மல்டிபிள்னா 6 × 2 6 × 3 அப்படின்னு போட்டு பார்க்கணும். எனக்கு 6 × 6 வந்துட்டு கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இது கூட 7 வந்துட்டு ஆட் பண்ண ஆன்சர் கிடைக்குது. அடுத்த நம்பர் 7 ஆட் பண்ண ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி 8க்கு பண்ணும்போதும் அது கூட அடுத்த நம்பர் 9 ஆட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆன்சர் 73. 21:43 அப்போ 32 என்ன? இதான் வந்துட்டு இதே நம்ம வந்துட்டு அரித்மெட்டிக் தானே. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவைடான்னு பார்க்குறோம். டிவைட் வராது. அப்போ 21 × ஃபர்ஸ்ட் 2 மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 21 × 2 வந்துட்டு 42 வருது. அப்போ கிட்ட வந்துருச்சு. இது கூட +1 வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 43 வந்திருக்கு. அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இது 32க்கு பண்ணி பார்த்தா கரெக்டாக வருதா அப்படின்றது பார்ப்போம். 32 × 2 வந்துட்டு 64. 64 + 1 பண்ணும்போது 65. ஸோ ஆப்ஷனில் இருக்குது 65. கரெக்ட் ஆன்சர் 65. ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆகி வருதா, இந்த டேபிளில் ஏதாச்சும் ஒன்றில் வருதா அப்படின்றத செக் பண்ணுறோம். இல்லை ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும் அந்த மாதிரி செக் பண்ணிட்டு +ஓ இல்லை -ஓ நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். சிம்பிள். அதே இதை ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா செகண்ட் இதுக்கும் அது மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். 60:150 அப்போ 52 என்ன? இதான் வந்துட்டு இங்கே கொஸ்டினாக கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அரித்மெட்டிக்கில். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 60 அப்படின்றது வருதான்னு பாருங்கள். 60 ஃபஸ்ட்டு மல்டிபிள் தானே பார்க்கணும். டிவைட் பார்க்கக்கூடாது. டிவைட்னா கம்மியாக வரும், 60 விட கம்மியாக வரும். அப்போ 60 × மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2ஆல் தான் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். 60 × 2 வந்துட்டு நமக்கு 120 வருமா? அப்போ கிட்ட வந்துருச்சு. இந்த 120 கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30 வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. 30 + 120 150ன்னு வந்திருக்கு. 30 காமன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 52க்கு பார்ப்போம். 52 × 2 104 வந்துட்டு வருது. 54 × 2 104. இது கூட திருப்பி 30 அதே 30 ஆட் பண்ணால் நமக்கு ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர் வருதானா? வருது. 134ன்ற ஆன்சர் வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது வேறு வேறு மெத்தடில் எந்த மெத்தடில் வேணாலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெத்தட் தெரிஞ்சிருக்கும். அந்த மெத்தடில் கூட போடலாம். ஆனால் இது ஒரே மாதிரி வருது. இங்கேயும் 30 ஆட் ஆயிருக்கு, இங்கேயும் 30 ஆட் ஆயிருக்கு. அப்போ கரெக்டாக தான் ஆன்சர் வருது. இங்கே 115 வருது, இங்கே 134ன்னு வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டின்னு நான் இந்த மெத்தடில் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெத்தடில் கூட ஆன்சர் தெரியலாம். தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். 21:43 அப்போ 32 என்ன? இதுவுமே வந்துட்டு அரித்மெட்டிக் மாடல் தான். இதை வந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. போன சம் மாதிரியே தான். போன சம்மில் போட்டில 60:150 அந்த மாடல் மாதிரியே தான் இந்த மாடலும். இந்த மல்டிபிள் வருதா இல்லை ஆடா சப்ராக்டா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் சம் எடுத்துக்கோங்க. முடிச்சுட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8:50 அப்போ 11 என்ன? இதான் வந்துட்டு இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் தான் இருக்கும் ஆன்சர் வந்திருக்கு. எப்படி போட்டிருக்காங்கன்னா 8 + 2 +2 8 × 8 - 2 +2 இந்த மெத்தடில் வந்துட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. 8 வந்துட்டு மல்டிபிள் 6 + 2 8 6 48 48 + 2 பண்ணால் 50 வந்துருச்சா? ஸோ இதே மெத்தடில் தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 11 இதே மாதிரி 11 - 2 +2 11 × 11 - 2 9 +2 11 × 9 99 +2 வந்துட்டு 101 வருதா? ஸோ ஆன்சர் 101 ஆப்ஷன் சி. இதை இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். 8 × 6 +2 பண்ணியிருக்காங்க 40. அப்போ 11 × 9 +2 பண்ணியிருக்காங்க
ஸோ 99 + 2 101 அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு வேறு மாடலில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்லி நான் பார்த்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயும் சரி ஆன்சர் கீழே இதே மெத்தட் தான் கொடுத்துருக்கிறதுனால நான் இந்த சம்மே பார்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12:51 அப்போ 8 என்ன இதான் வந்துட்டு இங்கே கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். டிவைட்னா இதை விட 12 விட கம்மியாக தான் வந்திருக்கும். அப்போ மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 12 டேபிள்லேயே பண்ணி பார்ப்போம். 12 × 2 24 தான் நமக்கு வரும். அப்போ இது வராது. 12 × 4 பண்ணுவோம். 12 × 4 பண்ணால் 48 வருதா? அப்போ 48 51க்கு கிட்ட வருது. ஸோ அதனால நமக்கு 48 நம்ம எடுத்துப்போம். இது கூட எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 3 ஆட் பண்ணியிருக்காங்க 51 வர. இந்த 3 எப்படி வந்துச்சுன்னா 12 ÷ 4 பண்ணால் 1 4 is 4 3 4s are 12. அதனால தான் 3 வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்ப்போம். இந்த 8க்கு இதே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 8 × 4 8 4s are 32. 32 கூட எதை 3 ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கே 12 ÷ 4 தான் 3 வந்துச்சு. அப்போ இங்கே 8 ÷ 4 பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை தான் ஆட் பண்ணுவோம். 1 4 is 4 2 4s are 8. ஸோ 2 ஆட் பண்ண போகிறோம். 4 34 வந்துட்டு ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 34. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு மல்டிபிள் பண்ணி பார்க்க போகிறோம். எது கிட்ட வருதோ அதை வச்சுட்டு எது ஆட் பண்ணியிருக்காங்க 3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 12 ÷ 4 அதனால 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் 8க்கும் 8 ÷ 4 வந்துட்டு 2 வருது. அதனால 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 23:115 அப்போ 8 NST என்ன இதான் வந்துட்டு கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வே எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம போன சம்மில் ஒன்று பார்த்தோம்ல 6 + 4 வந்துட்டு 10 அந்த 10ஓட ஸ்கொயரை தான் போட்டிருக்காங்க 100 அப்படின்னா அதே மெத்தட் தான் இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். 23க்கு 115னா 2 + 3 தான் இங்கே 5 அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னா 23 × 5 23 × 5னா 115 ஆன்சர். ஸோ வந்துருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 ஏன் மல்டிபிள் பண்ணியிருக்காங்கன்னா 2 + 3 வந்துட்டு ஆட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே போட போகிறோம். 18க்கு என்ன இங்கே கொஸ்டின் 1 + 8 வந்துட்டு 9. அப்போ 18 × 9 = 162. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 162. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், ஏன் 9ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோன்னு. 2 + 3 5 1 + 8 9. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஈஸியாக புரியும். 9:32 அப்போ 13 என்ன இந்த சமம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆகலான்னு பார்ப்போம். 9 டேபிளில் 32 வருதா? வரல. ஆனால் 36 வருது. எப்போ வருது? 9 × 4 டைம்ஸ் பண்ணும்போது 36 வருது. அப்போ இந்த 4 மைனஸ் பண்ணி பார்ப்போம். 36 - 4 பண்ணால் நமக்கு 32 வருது. இதே இதை 13க்கு பண்ணி பார்ப்போம். 13 × 4 அதே 4ஆல் தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். 13 × 4 வந்துட்டு 52 வரும். சேம் 4ஆலே மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 4 மைனஸ் பண்ணால் 48. ஆன்சர் ஆப்ஷன் சி 48. 4ஆலே மல்டிபிள் பண்ணுறோம், 4ஆலே மைனஸ் பண்ணுறோம். ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக வருதா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 48. ஸோ இந்த சம் பாருங்க 24:288 அப்போ 36 என்ன இதான் வந்துட்டு இங்கே கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதையும் ஒரு ஹோம்ஒர்க் சம்மாக எடுத்துக்கோங்க. இதோட 2 சம் வந்துட்டு நான் அரித்மெட்டிக் இதில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு இதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் மெத்தட் பார்ப்போம். டிஜிட் ஆஃப் நம்பர் மெத்தடை வந்துட்டு பார்ப்போம். இப்போ 5 சம் தான் இருக்கும். ஸோ நம்ம டிஜிட் ஆஃப் நம்பர் வந்துட்டு ஈஸியாகவே முடிச்சுட்டா அதோட நமக்கு வந்துட்டு நம்பர் அனாலஜி வந்துட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேர்ட் அனாலஜி லெட்டர் அனாலஜியா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஜிட் ஆஃப் நம்பரையும் இதிலே நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 92:18 அப்போ 67 என்ன இது வந்துட்டு டிஜிட் ஆஃப் நம்பர். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் நான் சால்வ் பண்ணுறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு புரியும். 92 அப்போ இதை எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒன்று ப்ளஸ் பண்ணுவாங்க இல்லை மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. இதான் கான்செப்ட் தான் இங்கே வரும். இல்லை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ப்ளஸ் ஆகுதான்னு பாருங்கள். 9 × 2 வந்துட்டு நமக்கு 11 தான் வருது. அப்போ ப்ளஸ் பண்ணல. அப்புறம் 9 × 2 பண்ணுங்கள். 9 2s are 18 அப்போ வருதா? ஸோ மல்டிபிள் பண்ணியே நமக்கு வருது. அப்போ இதே மாதிரியே 6 × 7 நம்ம பண்ணலாம். 6 × 7 42. அப்போ ஆன்சர் 42. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது இன்னுமே ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு புரியும். 72:45 அப்போ 83 என்ன இதான் வந்துட்டு கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். டிஜிட் ஆஃப் நம்பர் மெத்தடில் இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா 7² - 2². ஏன்னா 7 டேபிள் இப்போ நம்ம சிம்பிளாகவே யோசிப்போம். 7 டேபிளில் 7 7s are 7 ஸ்கொயர் 7 7s are 49. ஆனால் 45 தான் கொடுத்துருக்காங்க. -4 பண்ணணும். ஏன் பண்ணுறோம்? இந்த 2ஓட ஸ்கொயர்னால. இந்த 2ஓட ஸ்கொயர் தானே 4 அதனால நம்ம மைனஸ் பண்ணுறோம். அதுதான் சிம்பிளாக நான் சொன்னேன். 7² - 2² = 7ஓட ஸ்கொயர் என்னது 49 -2ஓட ஸ்கொயர் 4 அப்போ 45 நமக்கு வந்துருச்சு ஆன்சர். அதே மாதிரி தான் 83க்கு பண்ண போகிறோம். 8ஓட ஸ்கொயர் -3². 8ஓட ஸ்கொயர் 64 -3ஓட ஸ்கொயர் 9. ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 55 வந்துருச்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி 55 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக இது ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 28:26 அப்போ 38 என்ன இதான் வந்துட்டு கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 × 8 2 × ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுவோம். 2 × 8 வந்துட்டு 16. 16க்கும் 26க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்? 10 டிஃப்ரெண்ட். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 + 8 பண்ணியிருக்காங்க.
ஸோ சிம்பிளாக நமக்கு புரிஞ்சா 10க்கும் 26க்கும் 16க்கும் 26க்கும் 10 டிஃப்ரெண்ட்டு. அப்போ எப்படி வந்திருக்கு 10 2 + 8 10 வந்தனால 26 வந்துட்டு ஆன்சராக வந்திருக்கு. இதே தான் இங்கே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மல்டிபிள் 3 × 8 24, அது கூட 3 + 8 பண்ணியிருக்காங்க 11. அப்போ 35 வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி 35. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ஆன்சர். ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே செகண்ட் இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆன்சர் 35 ஆப்ஷன் பி. சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க 4563 2745க்கு ஈக்குவல். அப்போ 6478 எதுக்கு ஈக்குவல் அப்படின்றது தான் எங்கள் கொஸ்டினே. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. கொஞ்சம் பெரிய நம்பராக தான் கொடுத்துருக்காங்க. சின்ன நம்பராக தான் முதல்ல கொடுப்பாங்க. இப்போ பெரிய நம்பராக கொடுத்துருக்கு. இப்போ இந்த கொஸ்டினை எழுதிப்போம். 4 5 6 3 எதுக்கு ஈக்குவலாம் 2 7 4 5க்கு ஈக்குவலாம். அப்போ இங்கே கொஸ்டினாக என்ன கேட்டிருக்காங்க 6 7 8 இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்றதான கொஸ்டின். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். -2 ஆயிருக்கா, 4லேருந்து -2 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 5லேருந்து 7 + 2 ஆயிருக்கு. திருப்பி -2 ஆயிருக்கு. 6லேருந்து 4 ஆக -2 ஆயிருக்கு. திருப்பி இங்கே +2 ஆயிருக்கு. 3லேருந்து 5 வர +2 ஆயிருக்கு. இதே மெத்தட் தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். -2 ஆகுது. 6ல் 2 போச்சுன்னா எவ்வளோ 4. அப்போ 4ல் ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே 4 ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்து +2 ஆகணும். 4 + 2 6. 4 6ன்னு எங்கே வருது? இந்த ஏவும் டியில் இடத்துலையும் மட்டும் வருது. திருப்பி -2 பண்ணுறோம் 5. திருப்பி +2 பண்ணும்போது 10. ஸோ 10ன்னு எடுக்கக்கூடாது, லாஸ்ட்டில் 0ன்னு மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ தட் 0 4 6 5 0 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூ எப்படி வந்திருக்கு அப்படின்னு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 84:34. அப்போ 93 என்ன? இதான் வந்துட்டு கொஸ்டின். இதே நம்ம வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸில் வருது தான். அதுக்கப்புறம் 8 × 4 ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா. 8 × 4 நமக்கு 32 வருது. அப்போ கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துடுச்சு. இது கூட 2 வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. 2 ஆட் பண்ணி 34ன்றது வந்திருக்கு. ஏன் 2 ஆட் பண்ணாங்கன்னா போனது மாதிரியே தான் 8/4 பண்ணியிருக்காங்க. 1 4 is 4 2 4 are 8. அப்போ 2 ஆட் பண்ணியிருக்காங்க. இதே தான் இங்கே போடுவோம். 9 × 3 9 × 3 27. இந்த 9/3 பண்ணோம். 1 3 is 3 3 3s are 9. அப்போ 3 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 30 வந்துட்டு ஆன்சராக வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிபிள் பண்ணுறோம். அது கூட எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஆட் பண்ணியிருக்காங்க? டிவைட் பண்ணி போட்டனால. ஸோ இங்கே டிவைட் பண்ணி போட்டோம். அதே மாதிரி மல்டிபிள் டிவைட் பண்ணி போட்டோம். ப்ளஸ் பண்ணி போட்டனால நமக்கான ஆன்சர் 30 அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இதோட வந்துட்டு அனாலஜியில் நமக்கு நம்பர் சிஸ்டம் வந்துட்டு முடிஞ்சு. இந்த டிஜிட் ஆஃப் நம்பர் பார்த்துட்டோம், அரித்மெட்டிக் பார்த்துட்டோம், ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் வேல்யூ பார்த்துட்டோம். இது எல்லாமே பார்த்துட்டோம். நம்பர் சிஸ்டம் நம்பர் பேஸ்ட் அனாலஜி டாபிக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேர்ட் அனாலஜியும் லெட்டர் அனாலஜியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்ப்போம். இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வேர்டும் அனாலஜியும் பார்ப்போம். இந்த 2 சம்ம ஹோம்ஒர்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த 2 சமையும் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. நீங்களும் சம்ஸ் போட தான் வந்துட்டு உங்களோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 2 சமையும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.